கடக ராசி அன்பு நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன் அதாவது 29/6/2025க்கு பிறகு உங்களுக்கு ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முக்கியமாக கடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம் 4ஆம் பாதம், அதே போல் பூசம், ஆயில்யம், அது மட்டும் இல்லாமல் உங்களோட கிரக நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் சந்திரன் இருக்காருங்க. அதே போல் செவ்வாய், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, அஸ்தமஸ்தானத்தில் சனி ராகு, அதே போல் தொழில் ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் இவங்கெல்லாம் இருக்காங்க. அதே போல் அயன சயன போகஸ்தானத்தில் குரு என இப்படி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்கள் வலம் வருகின்றாங்க. அதே போல் உங்களுக்கு கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22/6/2025 அன்று பார்த்தீங்கன்னா புதன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அயன சயன போகஸ்தானத்திலிருந்து உங்களோட ராசி ஸ்தானத்துக்கு மாறுறாரு. அது மட்டும் இல்லாமல் 29/6/2025 அந்த தேதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து உங்களுக்கான லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. இதனால உங்கள் வாழ்க்கையில் லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் பொது பலன்கள் எப்படி இருக்குங்கிறத ஒரு பார்வையாக பார்க்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் அது நடக்குமா நடக்காதா என்பதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முன்கூட்டியே அனுமானிக்கும் திறன் கொண்ட கடக ராசி நேயர்களே, உங்களுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த திறமையாகவும் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட பார்த்தீங்கன்னா உங்களோட மதிப்பு உயர்வதற்கான காலமும் நேரமும் இதுன்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்ட நிறையா வீண் வெட்டி செலவுகள் எல்லாமே குறைய போகுதுங்க. அதனால் உங்களுக்கு வாழ்வில் ஏற்றம் வரப்போகுது. அதே போல் எந்த வேலை செய்யறதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் என்னடா நான் ஒரு வேலை செய்யலான்னு போனால் அந்த வேலையில் இவ்வளோ தடை வருது அப்படின்னு நினைப்பீங்க. அந்த தடையெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கும் காலம். அதே போல் எந்த வேலை செய்கிறதுக்கு முன்னாடியும் வந்து நீங்கள் தீர்க்கமாக 1க்கு 2 முறை யோசித்து செய்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வீண் விவாதங்கள் யாரோடையும் பார்த்தீங்கன்னா வீண் விவாதங்களில் ஈடுபடாதீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரும். அது போல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விவாதங்களையும் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே போல் இந்த 29/6க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா வருமானம் கூடும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வருமானம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். என்னடா நம்மளுக்கு வந்து நிம்மதியே இல்லையே, வாழ்க்கை இப்படியே போகுமா அப்படின்னு நினச்சா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் இதுக்கு மேலே வந்து நிம்மதி வர்றதுக்கான நேரமும் காலமும் இதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஆர்டர் நிறைய கிடைக்கும். இந்த ஆர்டரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் செஞ்சு முடிக்க முடியாத அளவுக்கு ஆர்டர்கள் வந்துகிட்டே இருக்கும். அதனால் சிறப்பான ஏற்றங்கள் பெறுவீங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா விரைய செலவு தான் வராதுன்னு சொன்னோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர்கள் வரப்போ என்ன ஆகுனா அதற்கான முதலீடுகள் நீங்கள் அதிகமாக போட வேண்டியிருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது வேலைக்கு போயிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது. இது வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வேலைக்கு ஏதாவது தொழிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட மேல் அதிகாரிகிட்ட வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது. அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து சிறப்பான ஏற்றங்கள் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வீண் விவாதங்களில் ஈடுபட்டிங்கன்னா அது என்னன்னா உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரலாம். அதனால் வீண் விவாதங்களையும் ஈடுபடாதீங்க. அதே போல் அனுசரித்து போகிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட உறவினர்கள் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் ரொம்பவே உதவியாக இருப்பாங்க. உறவினர்கள் மட்டும் இல்லை, உங்கள் நண்பர்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களுக்கும் இப்போ வந்து ரொம்பவே உதவியாக இருப்பாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களையும் வந்து நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்படி அனுசரித்து போகிறப்போ உங்களுக்கு அனுகூலங்கள் நிறைய இந்த நேரத்தில் கிடைக்கும். அதனால் நீங்கள் அனுசரித்து போகிறது உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது. வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அக்கறை செலுத்த வேண்டிய நேரம் இது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திடீர்னு ஏதாவது உடம்பு சரியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் உடல் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிள்ளைகளை சார்ந்து உங்களுக்கு வந்து அலைச்சல் அதிகமாக இருக்கும். அப்படி அலைச்சல் அதிகமாக இருந்தால் கூட அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுபகாரியங்களோ சுப நிகழ்வுகளாகவே மாறுறதுக்கான வாய்ப்புகளும் அந்த சுபகாரியங்களுக்கான அலைச்சலாகவே அது ரொம்பவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல்
உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் தீர்ந்து மகிழ்ச்சி உண்டாகிற நாள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மகிழ்ச்சியும் பெருமகிழ்ச்சியாக மாறப்போகுது. அதே போல் நீங்கள் பெண்களாக இருந்தால் அடுத்தவங்க பிரச்சனையை வந்து தீர்க்க முயற்சி செய்யாதீங்க. அப்படி செய்கிறப்போ வந்து என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து தேவையற்ற வீண் பழிகள் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது மாதிரி முயற்சிகளில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி ஈடுபட்டீங்களாலும் ரொம்ப கவனத்தோடு ஈடுபடுறது ரொம்பவே நல்லது. நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிடாமல் இருக்கிறது உங்களுக்கு வந்து சிறந்த விஷயமா பார்க்கப்படுது. அதே போல கலைத்துறையினர்ல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் முயற்சிக்கு சாதகமான பலன்கள் நிறைய கிடைக்கும். அதே போல கலைத்துறையில் உங்களுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவும் தொடர்ச்சியாக வந்து சேரும். அப்படி வரப்ப நீங்கள் என்ன பண்ணால் அதை யோசிச்சுட்டு இது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசில் இருந்த பெரிய வீண் கவலைகள் எல்லாமே நீங்கக்கூடிய காலங்கள் இது. அது மட்டும் இல்லாமல் பண வரத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எதிர்பார்த்ததோட அதிகமாக வரும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 100 ரூபாய் கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல 300-400 ரூபாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் புத்திசாலித்தனத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து நீங்கள் மேலே வருவீங்க. இப்போ பிரச்சனையே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே தாண்டி தான் மேலே வர போகிறீங்க. அதே போல் அரசியல் துறையில் நீங்கள் இருந்தால் வந்து மேலிடத்தில் சொல்வதை வந்து கேட்டு நடக்கணும். அதே போல் அப்படி கேட்டு நடக்கிறப்பையும் வந்து சரியா தப்பாங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை வந்து நீங்கள் யோசிக்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் உங்களுக்கு வந்து வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் வருவதற்கான நாளும் நேரமும் அதே போல் மாதமும் சொல்லலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் உதவிக்கரங்களும் நீட்டுவாங்க. உதவிக்கரங்கள் நீட்டுறது மட்டும் இல்லாமல் அந்த உதவிகளால் நீங்கள் மேலும் மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். உங்கள் பேச்சு திறமையாலேயே வந்து நீங்கள் எல்லாத்தையும் சமாளிக்க போகிற நாளும் நேரமும் இதுன்னு கூட உங்களாலையும் உங்களுக்காக நடக்கிறதையும் சொல்ல முடியும். அதே போல் குறிப்பாக புனர்பூசம் 4ஆம் பாதத்திற்கான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோர்வு உண்டாகலை. ஏன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே அலைச்சல் அதிகமாக இருக்கும். அதனால சோர்வு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே போல் உங்கள் தாத்தா பாட்டி இல்லை உங்கள் அப்பாவோட பூர்வீக சொத்துக்கள், அந்த சொத்துக்கள்ல இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாபங்களும் வருமானங்களும் வருவதற்கான நாளும் நேரமும் இது. அதே போல் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்திலோ வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் முதலியான சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இந்த நேரத்தில் காணப்படுது. அதே போல் உங்கள் தொழில் வியாபாரங்களில் இருந்த தடை எல்லாமே வந்து சுக்கு நூறாக உடைய போகுது. சுக்கு நூறாக உடைஞ்சிட்டு நீங்கள் மேலும் மேலும் ஏற்றம் அடைய போகிறீங்க. அதே போல் பண வரத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதிர்பார்த்த இடத்துல இருந்து வர்றது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத இடத்துல இருந்தும் பண வரவு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதும் இன்னொரு முக்கியமான இந்த விஷயத்துல பார்க்க வேண்டியதாக இருக்குது. பண வரவு உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் எக்கச்சக்கமாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மறுபடியும் அதுதான் வேலையில் இருந்தீங்கன்னா உங்களோட மேல் அதிகாரியை அனுசரித்து போவது ரொம்பவே நல்லது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தது புனர்பூசம் பாதமுக்கு. அதே போல் அடுத்து நம்ம பூசமுக்கு பார்க்கலாம். இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா எதுலேயுமே வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா அந்த கவனமாக இருக்கிறதுனால என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து மேலும் மேலும் ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும். அதே போல் நீங்கள் முக்கியமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது, அதாவது முடிஞ்ச வரைக்கும் சமாதானமும் சாதாரணமாகவும் பேசி உங்களுக்கு எல்லாமே நடக்க வச்சுக்கோங்க. அப்படி நடக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் எதுவும் வராது, பெரிய ஏற்றங்கள் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது மனஸ்தாபங்கள் யாரோடு இருந்தால் அவங்களே உங்களை தேடி வந்து பேசி உங்கள் மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீட்டுக்கு வந்து உறவினர்கள் நண்பர்களால் நல்ல காரியமும் அதே போல் அவங்களால நல்ல செய்தியும் ரொம்பவே வந்து சேரும். அதே போல் உங்கள் பிள்ளைகளில் வந்து நலன்களை நீங்கள் கொஞ்சம் அக்கறை காட்டணும். படிப்பு விஷயத்துலையா இருந்தாலும் சரி, மற்ற விஷயத்துல இருந்தாலும் அவங்களுக்கு மேலே கொஞ்சம் நீங்கள் அக்கறை காட்டுறது நல்லது. அதே போல் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில்யம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து நீங்கள் முக்கியமாக இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்கவங்க வீண் விவாதங்களில் ஈடுபடுறது தவிர்க்கணும், முற்றிலும் தவிர்க்கணும். ஏன்னா அதனால தான் உங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வீண் விவாதங்களில் தவிர்த்துட்டாவே உங்களுக்கு வந்து ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும். அதே போல் கடுமையான முயற்சி செய்வீங்க. இந்த மாதத்தில் நீங்கள் வந்து கடுமையான முயற்சி செய்வீங்க. அந்த கடுமையான முயற்சிக்கு ஏற்ற பலன்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு கிடைக்கும். பணமாக இருந்தாலும் சரி, பதவி உயர்வாக இருந்தாலும் சரி, இது மாதிரி எல்லா வகையிலும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அதிகமாகும். அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலவு அதிகரிக்குமோ, ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த செலவு எல்லாமே இந்த காலத்தில் சுப செலவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது.
அதே போல் யாருன்னு தெரியாதவங்க கூட உங்களுக்கு வந்து தேடி வந்து உதவி செய்யும் நாளும் நேரமும் வந்துடுச்சுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா உதவிகள் வந்து சேரும். அதே போல் உங்களை விட்டு சென்ற நண்பர்கள் உறவினருக்கு கூட மீண்டும் வந்து சேருவாங்க. இப்போ என்னடா அவன் இப்படி பண்ணிட்டு போயிட்டானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட வந்து சேர்றதுக்கான நாளும் நேரமும் அதிகமாக வந்துருச்சுங்க. இதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருக போகுது. ஏன்னா விட்டு போன சொந்தம் எல்லாம் சேர்ந்து வரப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்து நிறைய போகுது. இப்படி இது மாதிரி காரணங்கள் இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பரிகாரம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு ஏற்ற பரிகாரம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக திங்கள் கிழமைகளில் வந்து ஆதி பராசக்தி அன்னையை நீங்கள் வணங்குவது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே நல்லது. இந்த நேரங்களில் இந்த வாய் வார்த்தையால் தடைகள் அது மாதிரி தடைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கிறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுது. நீங்கள் ஆதி பராசக்தியை வணங்குறதுனால உங்களுக்கு என்ன ஆகுனா வாழ்க்கையில் மேலும் மேலும் ஏற்றங்கள் அதிகமாக வரும். இது உங்கள் வாழ்க்கையில் சிறப்பை ஏற்படுத்தும். அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன அமைதி வந்து அதிகரிக்கும். பெருகிறதுக்கான காலமும் நேரமும் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சந்திரன் சுக்கிரன் இவங்க 2 பேரால் உங்களுக்கு அதிரடியான ஏற்றங்கள் வரப்போகுது. இந்த அதிரடியான ஏற்றங்கள்னால உங்கள் வாழ்க்கை சிறக்க போகுது. உங்கள் வாழ்க்கை சிறக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் அதிகமாக உதவி செய்து அவங்கள வந்து ஏற்றம் பெற வைப்பீங்க. இதுதான் வந்து இந்த மாதத்திற்கூட சிறப்பு பலனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பலன்களில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே திறமையாக மற்றவங்களை வந்து என்ன சொல்ல போகிறாங்கிறத முன்கூட்டியே யூகித்து நடக்கக்கூடிய சிறப்பு திறமையோடு நடக்க போகிறீங்க இந்த வாரத்தில். இதே போல் ராசி பலன்களை 12 ராசிகளுக்கும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க.